பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் திரு கனகராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோட பேசுகிறோம். வணக்கம். வணக்கம். சமீபத்தில் நடிகர் விஜய் அவர்கள் பேசும்போது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொருவருக்கும் ஒரு நிரந்தர வீடு, அதில் ஒரு வண்டி உறுதி செய்யப்படும், வேலைவாய்ப்பு வழங்குவதற்கான கல்வித்தரம் உறுதிப்படுத்தப்படும், ஒரு டிகிரி உறுதிப்படுத்தப்படும் சொல்கிறாரு. இது சாத்தியமற்றது அப்படி சொல்கிறாங்க. இது எப்படி பண்ண போறீங்கன்ற கேள்வி கேட்குறாங்க. ஆனால் உங்கள் தரப்பில் இருந்து இது என்ன மாதிரியான பார்வை பார்க்கப்படுதுன்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இது எல்லாமே அன்றாட மனிதர்களுக்கும் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கமாக இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு என்ன திட்டம் வச்சுருக்காரு? நல்லது. முதல் முறையாக இதுவரை அவர் ஒரே ஒரு வேலை தான் வச்சுருந்தார். திமுகவை திட்டுறது, தமிழ்நாடு முதலமைச்சரை திட்டுறது, அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை திட்டுவது. இந்த வேலையை தவிர அவர் என்ன இதுவரை தமிழ்நாட்டுக்கு எதுவுமே சொல்லலை. ஏதோ இப்போ வேலை கொடுப்பேன், வீடு கொடுப்பேன்னு சொல்கிறாருன்னா, முதல்ல இஷ்யூவை பேச வந்திருக்காரு. கொஞ்சம் உரைச்சிருக்கு, நம்மெல்லாம் பேசுனது அவர் கொஞ்சம் உரைச்சிருக்கு அப்படின்னு நம்ம கொஞ்சம் சந்தோஷப்படலாம். இப்போ நாங்களும் தான் சொல்கிறோம், எல்லா வகையிலும். அதாவது இந்தியா ஒரு வர்க்க சுரண்டலற்ற, சமூக ஒடுக்குமுறைகளற்ற ஒரு சோசலிச சமூகமாக வர வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அதுக்கு என்ன திட்டம் வச்சுருக்கீங்க? நாளைக்கே வந்துடுவோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாளைக்கே வந்துடுவோம்லாம் நாங்கள் சொல்லலை. தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் தெளிவாக சொல்லுவோம் அதை பற்றி அப்படின்றாங்க. அது என்னது? அது இல்லை, அது என்னன்னு கேட்குறேன். தேர்தல் வாக்குறுதின்னு தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் பேசுவீங்களா? உங்களுக்கு ஒரு 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 ஐடியா இருக்க வேண்டாமா? தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குது, தமிழ்நாட்டினுடைய கல்வி நிலைமை எப்படி இருக்குது, எங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்க? குருகுல கல்வியிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் இது மந்திரம் போடுற விஷயம் இல்லைல்ல, கிடையாது. அப்போது ஒரு கலைஞர் கடைசி பீரியடாக அதுக்கு முந்தின பீரியடான்னு எனக்கு ஞாபகம் இல்லை, 1.5 கிலோமீட்டருக்குள் ஆரம்ப பள்ளிகள் இருப்பதை இந்த அரசு உத்தரவாதம் செய்யும்னு ஒரு சொன்னார். 1.5 கிலோமீட்டர் கூட இல்லாமல் தான் இன்னும் இருக்கும். அப்போ இதையெல்லாம் ஜிபூம்பா, வீட்டுக்கு வீடு ஒரு பள்ளிக்கூடம் கொண்டு வா, ஜிபூம்பா அப்படி கொண்டு வர்ற விஷயம் இல்லை. அப்போ நீங்கள் எங்கே கை வைக்கணும்? நிலச்சீர்திருத்தத்தில் கை வைக்கணும். அந்நிய நிறுவனங்கள் இங்கே வர்றாங்கல்ல, அவங்ககிட்ட எவ்வளவு வரி வாங்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணணும். இந்தியாவில் பெரும் முதலாளிகள் கொள்ளையடிக்கிறாங்கல்ல, அதைக்கு எப்படி முடிவு கட்டுறதுன்னு பார்க்கணும். இப்போ ஜாதி மற்ற மாதிரியான ஒடுக்குமுறைகள் இருக்குல்ல, அதிலிருந்து இவங்களை எப்படி மீட்டு கொண்டு வர்றதுன்னு சொல்லணும். இதெல்லாம் ரகசியம். இது என்ன காப்பிரைட்டு கதையா? ஏன் அரசியலுங்க. யூ ஹாவ் டு ஹாவ் அ டயலாக் வித் த பீப்புள், மாசஸ். நீங்கள் மக்களுடன் உங்களுடைய உரையாடலை தொடங்க வேண்டும். மக்கள்கிட்ட எனக்கு இதுதான் ஐடியா, இதை இப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு நான் தேர்தல் வரும்போது, அப்போ தேர்தல் வர்ற, இப்போ வீட்டுக்கு எல்லாத்துக்கும் வீடு கொடுப்பேங்கிறதையும், எல்லாத்துக்கும் என்ன வேலை கிடைக்கிறது மாதிரி கல்வி கொடுப்பேங்கிறதையும் இப்போ ஏன் சொல்கிறீங்க? தேர்தல் நேரத்தில் சொல்ல வேண்டியதானே? அப்புறம் தேர்தலுக்கு கேட்டால் நாங்கள் ஜெயிச்சு வந்தால் சொல்லுவோன்னு சொல்லுவீங்களா? பாவம், அவர் ரொம்ப திண்டாடுறாரு. அதாவது அவர் அப்படி இருக்கிறது பிரச்சனை இல்லை, அவருக்கு வாய்த்தவர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். எனவே அவர் அரசியல் படிக்கணும், பொருளாதாரம் படிக்கணும். அதே போல் தமிழ்நாட்டு மக்கள் எப்படி வளர்ந்து வந்திருக்காங்க, எதை எதிர்த்து நீச்சல் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத படிக்கணும். நிச்சயமாக நீங்கள் ஜிஎஸ்டி வந்த பிறகு மாநிலங்களுக்கான உரிமைகள் கடுமையாக வெட்டி சுருக்கப்பட்டிருக்கு. நிதி உரிமை மட்டும் இல்லை, சட்டம் இயற்றுகிற உரிமையும் கூட, நிர்வாக ரீதியான உரிமைகளும் பெருமளவுக்கு வெட்டி சுருக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு நடக்கிற போராட்டமே மிகப்பெரிய போராட்டமாக அதுவாக தான் இருக்குது. அந்த ஜிஎஸ்டி பற்றி தன்னுடைய படத்தில் வெளிப்படையாக பேசியிருந்தாரு. அதுக்காக பல இன்னல்களையும் சந்திச்சிருக்கிறாரு. திரையில் பேசுந்தா தரையில் பேச போகிறாரு. இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் இப்போ பிஜேபிக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, பிஜேபியை எதிர்த்து தான் பேசுகிறீங்களான்னு நீங்கள் சொல்லணும். நீங்கள் அதை பற்றி பேசவே இல்லை. நான் என்ன கேட்குறேன், ஜிஎஸ்டியை பேசணுன்னு அவங்களுக்கு கோவம் வந்தது. கச்சராஜா மாதிரியான ஆட்கள் மற்றவங்க நீங்கள் படிச்சுட்டு வாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. சரி, ஜிஎஸ்டியை எதிர்த்து பேசுகிறீங்க, ஜிஎஸ்டியை ஏன் எதிர்த்து பேசுகிறீங்க? மாநிலத்தினுடைய பங்கு குறித்து ஒரு பெரிய போராட்டம் நடந்துகிட்ருக்குங்க. எங்களுக்கு நிதி கொடுக்க மாட்டேன்றார், 100 நாள் வேலைக்கு நிதி கொடுக்க மாட்டேன்றார். நீங்கள் பேசுனீங்களா? அதாவது போன தேர்தலின் போது 100 நாள் வேலையில் பாக்கி இருந்ததை தேர்தலுக்கு முன்னால் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் சொல்லிச்சு. ஆனால்
தேர்தலுக்கு முன்னால் 10,000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி பீகாரில் சொல்லிவிட்டு அதை தேர்தலுக்கு துவங்குறதுக்கு 4 நாளைக்கு முன்னால், அப்புறம் முதல் கட்ட தேர்தல் முடிஞ்ச உடனே அடுத்த நாள் இப்படியெல்லாம் கொடுத்தாங்க. தேர்தல் கமிஷன் பேசலை. இதை பற்றியெல்லாம் பேசாத, கண்டுகொள்ளாத அல்லது இதை பார்க்க விரும்பாத விஜய் எங்கேருந்து நிதி வரும்னு நினைக்கிறாரு? கடலில் போய் அள்ளிட்டு வரலான்னு நினைக்கிறாரு. அப்போது அவர் தமிழ்நாட்டை தலைநிமிர வைக்க வேண்டும், அல்லது அது தலை குனிவாக கிடக்கிறது, மேலே கொண்டு வரணும்னா நிதி வேணும்ல. நிதி அதிகாரம் இன்றைக்கி பெரும்பாலும் யார் கையில் இருக்குது? அதை எதிர்த்து பேசுகிறதுக்கு இவர் தயாரா? நான் என்ன கேட்குறேன்னா, இவர் சொல்கிறதெல்லாம் நீங்கள் அவங்களுக்குள்ள அது பிஜேபி 1000 இதெல்லாம் பண்ணும். விஜய் எங்கள் என்ன எதிரி? கொள்கை எதிரியா? பாஜக. கொள்கை எதிரி பாஜகன்னு எப்போ முடிவுக்கு வந்தார்? 2014 நரேந்திர மோடி சென்னைக்கு வந்தார். அவரை பார்ப்பதற்கு கடும் முயற்சி எடுத்தார் விஜய். அங்கே பார்க்க அனுமதிக்கலை, அல்லது நேரம் இல்லை. ஆனால் அதுக்கு பின்னால் கோயம்புத்தூருக்கு வந்தார். இவர் கோயம்புத்தூரை போய் பார்த்துட்டு வந்துட்டு குஜராத்தை ஆஹா ஓஹோன்னு பாராட்டி பேசியிருக்காரா இல்லையான்னு தேடுங்க. ஓகே. ஸோ கொள்கை எதிரி எப்படி இவருக்கு பாராட்டத்தக்க கொள்கை எதிரி அப்படின்னு ஒன்று நான் கேட்டதே இல்லை. கட்சி தொடங்குனதுலேருந்து மதவாத சக்தி, மதத்தை வச்சு பிளவுவாதம் பண்ணுறான்னு தான் அறிக்கையிலையும் சரி பேசலையும் சரி வெளிப்படுத்தி தான் இருக்குது. அந்த பாயிண்ட்டுக்கு விஜய் வந்திருக்கலாம் இல்லையா? அதாவது அப்போ கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அந்த அந்த ஞானஸ்தானம் உங்களுக்கு எப்போ வந்தது? அல்லது அது என்னது அதை கொடுத்த போதி மரம் எது? மதவாதத்தை எதிர்த்து நீங்கள் அரசியலுக்கு வந்தால் மட்டும்தான் பேசுவீங்க, சாதாரண ஒரு குடிமகனாக நீங்கள் பேசவே மாட்டீங்களா? அப்போது இதுக்கு பேர் என்னதுன்னு கேட்குறேன். அப்போது எந்த படத்துக்கு என்ன வசனம் பேசுகிறது மாதிரி தானே அதுக்கு அர்த்தம். இந்த படத்தில் அதுனா கடைசியாக அவங்க அப்பாவும் பிள்ளையும் நடித்தாங்களே ஒரு படம், அதில் ரெண்டும் விஜய் தான் அடிப்பார். வில்லன் கேரக்டருக்கு தகுந்த மாதிரியான ஒரு வசனம், கதாநாயகன் கேரக்டருக்கு தகுந்த மாதிரியான வசனம். அதைத்தான் பேசுவீங்களா? நீங்கள் உண்மையை பேச மாட்டீங்களா? நீங்கள் ஒரு சாதாரண குடிமகனாக உங்களுக்கு ஒன்றுமே கிடையாதா? குடிமக்களாக விவசாயிகள் போராடுறானா இல்லையா? இன்றைக்கி 4 சட்டத்தொகுப்பு வந்திருக்கு. 4 சட்டத்தொகுப்பு. நீங்கள் ஒன்று தெரிஞ்சுங்க, இந்தியாவில் ஒட்டுமொத்த ஒர்க் ஃபோர்ஸில் வேலை செய்பவர்களில் 300 பேரும் அதற்கு கீழேயும் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் தான் 90% தொழிலாளர்கள் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு லே ஆஃபுக்கு எந்த இதெல்லாம் கிடையாது, வரையறை கிடையாது. முதலாளி நினச்சா வீட்டுக்கு அனுப்பிடலாம். விஜய் பேசியிருக்காரா என்ன? இல்லை, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக எதிர்பார்க்குறோம் அவர்கிட்ட இருந்து இதை பற்றியெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லி. ஏங்க, இந்தியாவில் இருக்கிற விவசாயிகளை பற்றி பேசாமல், தொழிலாளிகளை பற்றி பேசாமல், வேலை வாய்ப்பை பற்றி பேசாமல், வேலை எப்படி கொடுக்க போகிறோங்கிறத பற்றி பேசாமல், வேலையின் தன்மை எப்படி இருக்குன்னு பேசாமல் எதுக்கு அரசியலுக்கு வரணும்னு கேட்குறேன். இல்லை, இனிமேல் நாங்கள் தொழில்துறையில் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி அவர் அது பேசுகிறாரு. இனிமேல் கான்சன்ட்ரேட் பண்ணுவான்னு என்ன கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க? என்ன தமிழ்நாட்டில் இன்றைக்கி தொழில்துறையை பற்றியான உங்கள் மேப்பிங் என்ன? எங்கே தொழில்துறை? இப்போ இந்த திமுக அரசாங்கம் சொல்லுது இந்தந்த இண்டஸ்ட்ரியல் காரிடார் கொண்டு வருவோம். இப்போ நான் கூட கேட்டேன், ரொம்ப நாளாச்சு ரத்னவேல் பாண்டியன் கமிஷன் ஏன் தொழிற்சாலைகள் அந்த சரியில்லை? ஆமாம், நாங்குநேரி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் கொண்டு வந்தோம், அது போதுமான அளவுக்கு டேக் ஆஃப் ஆகலை. இப்போ நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு இந்த அரசாங்கம் சொல்லுது. வின்ஃபாஸ்ட்டில் ஆரம்பித்து நாங்கள் திருநெல்வேலி வர எதோ போவோன்னு. இதில் விமர்சிக்கிறதுக்கு 1000 இருக்குன்னு ஒருத்தர் நினைக்கிறதுல நான் எனக்கு ஆட்சேபம் இல்லை. உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லுங்கள். விமர்சிக்கிறது யார் வேணாலும் தான் விமர்சிச்சிட முடியுமே. நான் ப்ராக்ரஸை தான் பார்க்குறேன். முழுமை பெற்றது என்று ஒன்றுமே இருக்காது. சோசலிசம் வந்தாலும் சரி, அதுக்கு பின்னாலேயும் நீங்கள் இதை விட இன்னும் பெட்டராக இருக்கணும்னு நினைக்கிற மனிதன் இருந்து கொண்டே தான் இருப்பான் இல்லையா? அதுதானே மனித வளர்ச்சியினுடைய அடிப்படையாகவே இருக்கும். அப்போ நான் என்ன கேட்குறேன், நீங்கள் எதை பற்றி என்ன பேசுகிறீங்க? இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொன்னால் என்ன இண்டஸ்ட்ரியை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? அதில் எது தமிழ்நாட்டுக்கு பொருத்தமானது? அப்படி வரும்போது உங்கள் இண்டஸ்ட்ரியல் பாலிசி என்ன? நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லுங்கள். எத்தனை விதமான சம்பளம் இருக்குது? இப்போ உங்கள் கொண்டு வந்திருக்க, இப்போ சொல்கிறாங்களா மினிமம் வேஜ்னு சொல்கிறாங்க, குறைந்தபட்ச கூலி இல்லையா? அதில் இருந்து வாழ்க்கைக்கான ஊதியம் வர நிறையா படிப்படியாக வச்சுருக்காங்க. இதை எப்படி கொண்டு வர போகிறீங்க தமிழ்நாட்டில்? இது அப்படின்னா அதுக்கான ரிசோர்ஸ் உங்கள்கிட்ட எங்கேருந்து வரும்? ரிசோர்ஸ் நிச்சயமாக எந்த மாநில அரசுக்கும் இன்றைக்கி இல்லை. அப்போ போராடணும். அந்த போராட்டத்தில் நீங்கள் முன்னால் நிற்கணுமா இல்லையா? இந்த காலத்தில் நீங்கள் பிஎம்ஸ்ரீயில் சொல்லி ஃபண்டு கொடுக்காததுக்காக சண்டை போட்டிருக்கீங்களா?
100 நாள் வேலைக்கு ஒழுங்காக கொடுக்கலைங்கிறத பற்றி சண்டை போட்டிருக்கீங்களா? தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய வருவாய் ஒழுங்காக வரலைங்கிறத பற்றி சண்டை போட்டிருக்கீங்களா? பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல கூட ஒரு 1000 பேருக்கு வேலை கொடுக்கறது மாதிரியான ஒன்றிய அரசாங்கத்தின் திட்டம் எதுவுமே இல்லை. இதை பற்றியெல்லாம் நீங்கள் விமர்சிக்கவே மாட்டீங்க இல்லையா? அப்புறம் எங்கேருந்து உங்ககிட்ட பணம் வரும்? எங்ககிட்ட உங்களுக்கு என்ன? நீங்கள் தமிழ்நாடு அநேகமாக அது திட்ட கமிஷன் நிறையா பேப்பர்ஸ் ரிசர்ச் பண்ணி போட்டிருக்காங்க. நான் எல்லாத்தையும் பார்த்து உண்மையிலே அவங்க ஒரு பக்கம் அவங்க கவர்மெண்ட்டினுடைய பாசிட்டிவ் அம்சங்களை பேசுகிறாங்க, இன்னொரு பக்கம் என்ன சேலஞ்ச் இருக்குது, எஜுகேஷனில் என்ன சேலஞ்ச் இருக்குது, எக்கானமியில் என்ன சேலஞ்ச் இருக்குது, பெண்கள் இந்தியாவில் வேலை பார்க்குற பெண்களில் 40% ரேஷியோ பெண்கள் மொத்த ஒர்க் ஃபோர்ஸில் 40% தமிழ்நாட்டில் பெண்கள் இருக்காங்கங்கிறதுல பெருமையாக பேசிட்டு, ஆனால் எந்த பிரதான துறைகளில் குறைஞ்சிருக்காங்க. இந்த கவர்மெண்ட் தான் பெண்களை நாங்கள் இது பண்ணணும்னு சொல்லுது, ஆனால் இன்னொரு பக்கத்தில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இதெல்லாம் சேலஞ்ச் இருக்குடா அப்படின்னு பேசுது. இந்த மாதிரியான விஷயங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு பேசுபவராக தெரியவில்லை. நான் வந்தால் சக்கரவர்த்தி ஆணையிடுகிறேன், மழை பெய்ய ஆணையிடுவேன், வெயில் அடிக்க ஆணையிடுவேன், அதை செய்ய ஆணையிடுவேன், அதல்ல. உங்கள் பாலிசியை பேசுங்க, நான் கூடாதெல்லாம் சொல்ல. அரசியலுக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம், அரசியல் விஜய் பேசணும், அரசியலை பேசணும், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இதை அழிச்சே தீர்வேன் எது திமுகவை, அது மட்டும்தான் எனக்கு ஒரே விஷயம் நிற்கிறது இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. தன்னால் முடியாத ஒன்றை நிறைவேற்றுவதற்கு விஜய் மாதிரி ஒரு ஆளை கான்ட்ராக்டில் எடுத்திருக்காங்களா அப்படின்னு பலர் பேசுகிறதுக்கு அதுதான் காரணம். ரைட். இறுதியாக தொடர் ஒரு க்யூரியஸுக்காக மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேட்குறேன். நீங்கள் ஒரு ஸ்கீம் உருவாகிறது, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மைண்ட் செட்டை பற்றி சொல்கிறீங்க, அது வந்து சமூகத்தை ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை பற்றி சொல்கிறீங்க. ஊரக வளர்ச்சி திட்டம், அதாவது இந்திரா காந்தி ஊரக வளர்ச்சி திட்டம் உருவாகிறதுக்கு சிபிஎம் கட்சி ஒரு முக்கியமான காரணம் வந்திருக்குது. ஆர்டி ஆக்டும் உருவாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்திருக்கு. இந்த ஸ்கீம் உருவாகிறதுக்கு பின்னாடி என்ன நோக்கம் இருக்குது, மக்களுக்கு வந்து அதை எப்படி யூஸ் ஆகுன்னு நினச்சிங்க, என்ன அடிப்படையில் வந்து அந்த ஸ்கீம் வந்து உருவாகுன்னு நினச்சிங்க, அது இப்போ இம்ப்ளிமெண்ட் ஆனதுலேருந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்குறீங்க? ப்ராப்ளம் என்னென்னா, சிபிஎம்மை பொறுத்தளவில் வேலை அல்லது வேலையில்லா கால நிவாரணம், அதுதான் அதனுடைய கோரிக்கை. ரைட். ஏன்னா நீங்கள் வந்து இந்தியா மாதிரியான ஒரு நாட்டின் ஒரு பகுதியாக இருக்கிற போது ஒரு மாநிலமே எல்லாத்துக்கும் வேலையை ஒரு முதலாளித்துவ அமைப்பிற்குள் உருவாக்க முடியாது. சிபிஎம்மே தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்புக்கு வந்தாலும் இன்னைக்கு இருக்கிற இதே அரசியல் சமூக அமைப்பை பொருளாதார அமைப்பை வைத்துக்கொண்டு அனைவருக்கும் வேலையை உத்தரவாதப்படுத்த முடியாது. அப்போ அதுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு? இடைப்பட்ட காலத்தில் வேலை கொடுக்கறது, வேலை இல்லாதவர்களுக்கு வேலையில்லா கால நிவாரணத்தை கொடுப்பது அப்படின்னு பேசும். இப்படி பேசும்போது கிராமப்புறத்தில் வேலைகள் குறைந்து கொண்டே வருகிறது, விவசாய பரப்பு குறையுது, பாசனத்திற்கான ஏற்பாடுகள் குறைந்து கொண்டே வருது. அப்போ இந்த பின்னணியில் இப்போ கூட நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, விவசாய தொழிலில் ஈடுபட்ட பலரும் ஒரு பாதி நாள் விவசாயம் அல்லாத வேலைகளில் இருக்காங்க. கடந்த காலம் மாதிரி 100 வருடம் முழுவதும் விவசாய வேலைகளில் இல்லை. அப்போ அப்படி இருக்கவங்களுக்கு ஆணுக்கும் பெண்ணுமக்குமாக இந்த வருடத்தில் ஒரு 100 நாள் வேலை என்பது குறைந்தபட்ச வருமானத்தை கிராமப்புற ஏழை மக்களுக்கு உருவாக்கும் என்பதற்காக. நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அந்த திட்டத்தை மன்மோகன் சிங் எதிர்த்தார், இடதுசாரிகள் முன் வச்சோம். ஓகே. மன்மோகன் சிங் எதிர்த்தார், நிதியமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் அவர்களும் எதிர்த்தார், மாண்டக் சிங் அலுவாலியாவும் எதிர்த்தார். உண்மையிலே அந்த கிரெடிட் யாராவது ஒருத்தருக்கு போகணுன்னா போராடியது இடதுசாரிகள். இந்த 3 பேரையும் ஓவர் கம் பண்ணி கொண்டு வந்தது சோனியா காந்தி. அப்போ வந்து யூபிஏ லெஃப்ட் கோஆர்டினேஷன் கமிட்டி இருந்தது. அப்போ இவங்க 3 பேரும் முடியாதுன்னு சொன்ன பிறகு லெஃப்ட் கோஆர்டினேஷன் கமிட்டி அவங்கள பார்த்து பேசுகிறாங்க, சோனியாவோட பேசுகிறாங்க. தென் சோனியா ஓவர்ரீல்டு ஆல் திஸ் 3. இதுதான் அது வந்த வரலாறு. ஸோ கிராமப்புறத்தில் ஜனங்களுக்கு ஒரு 100 நாள் அப்படின்னு சொன்னால் ஒரு 30,000-40,000 ரூபா அவங்க கையில் இருக்கும். சரி, நம்முடைய பொருளாதாரத்தை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா ஒரு 30 கோடி மக்கள் இருக்காங்க. இன்றைக்கி இந்த காலத்தில் வருவாய் குறைஞ்சிருக்கு, சேமிப்பு குறைஞ்சிருக்கு. 30 கோடி குடும்பம்னா ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பம் 10 ரூபா அது சேமிச்சதுன்னு வச்சுக்கோங்க,
300 கோடி ரூபா சேமிப்பு. ரைட். 10,000 ரூபா சேர்த்துன்னு வச்சுங்க, 30,000 கோடி உங்களுக்கு வந்து சேமிப்பு. 10,000னா 3 லட்சம் கோடி. இந்த 3 லட்சம் கோடி தான் எங்கே வரும்? அது சைக்கிளை வாங்குவாங்க, பைக்கை வாங்குவாங்க, கிரைண்டரை வாங்குவாங்க, மிக்சியை வாங்குவாங்க. இது வந்ததுன்னா இந்த விற்பனை அதிகமாச்சுன்னா, விற்பனை அதிகமாகிற போது உற்பத்தி அதிகமாகும். உற்பத்தி அதிகமாகிற போது ஏராளமான தொழிலாளர்கள் அந்த வேலையில் வெறுமனே நேரடி உற்பத்தி மட்டும் இல்லாமல் அதற்கான மறைமுக உற்பத்தியிலே ஈடுபடுவாங்க. இப்போ நீங்கள் வந்து நீங்களும் நானும் ஒரு வருஷத்துக்கு ஒரு பேண்ட்டு, ஷர்ட்டு, ஜட்டி, பனியன், கர்ச்சீஃப் ஒரு 5 மீட்டர்னு வச்சுக்கோங்களேன். நம்முடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து 10 மீட்டரா எல்லாரும் இப்போ என்ன வாங்குறாங்களோ அதை டபுள் ஆக்க முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. 5 மீட்டர் உயர்த்தினீங்கன்னா 140 கோடி இன்ட்டு 5ன்னு போட்டிங்கன்னா 700 கோடி மீட்டர் புதிதாக உற்பத்தி செய்யணும். 700 கோடி மீட்டர் உற்பத்தி செய்யணும்னா அதுக்கான யான், அதுக்கான பஞ்சு, அதுக்கு பருத்தி, விவசாயம், அதுக்கு பாசனம் என்று தொடர்ச்சியாக வரும். எனவே கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரை என்ன யோசிக்கிறோன்னா, வாங்கும் சக்தியை அதிகரிப்பதன் மூலமாகத்தான் நீங்கள் உற்பத்தியில் ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலை உருவாக்க முடியும். அதை அரசு தலையிட்டு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அது உருவாக்கப்பட்டது. ஆனால் நரேந்திர மோடி என்ன சொன்னார்னா, அது ஹிஸ்டாரிக்கல் பிளண்டர்னு சொல்லியிருக்காரு, பார்லிமெண்ட்லேயே சொல்லியிருக்காரு. ஓகே, வரலாற்று தவறு அது, அதை கொண்டு வந்ததுன்னு. அதனால தான் அதை ஒழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. கடந்த 3 வருடமாக 85,000 கோடிக்கு மேலே அவங்க கொடுக்கவே இல்லை. அதான் இப்போது காங்கிரஸ் கட்சியில் யாருமே ஏற்றுக்கலன்னு சொல்கிறீங்க. அதுக்கு பின்னாடி பெரிய பெரிய போராட்டம் நடந்திருக்கு. அந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் ஆகி இத்தனை வருஷம் நடந்துட்டு இருக்கும்போது இப்போ திடீர்னு வந்து பணம் கொடுக்காம அந்த ஸ்கீம் முடங்கி போகிறது போராடிய கட்சியான உங்களுக்கு எப்படி இருக்குது? இல்லை அதை தான் நான் சொல்கிறேன். இவங்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லைங்க. நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. நேற்று வேற ஒரு கட்டுரை எழுதுறதுக்காக நான் வந்து விவரங்களை தேடினேன். அது முன்னாலேயே படித்ததும். குஜராத்தில் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுக்காக உருவாக்கி நிறைய இடம் கொடுக்குறாங்க. அதானிக்கு ஒரு ஸ்கொயர் மீட்டர் இடம் வந்து ₹1 கொடுக்குறாங்க. டோரண்ட் பவருக்கு 6,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. எவ்வளவு? 10,000 15,000 ஏக்கர். ஆக்சுவலாக நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள், எவ்வளவு பெரிய இதை வந்து டோரண்ட் பவர்னு ஒரு கம்பெனி, வேறு சில கம்பெனிக்கு 1000, 1600, 970 டிசிஎஸ்க்கு அவங்க இவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ என்னென்னா, இந்த பொது சொத்துக்களை அவங்களுக்கு அள்ளி கொடுக்குறவங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் பிஜேபி மாதிரியான கட்சியை பற்றி, ஏன்னா உங்கள் பேஸ்ட்டில் உப்பு இருக்கான்னு கேட்பாங்கல்ல, அது மாதிரி உங்கள் சாப்பாட்டில் வரி இல்லாத பொருள் ஏதாவது இருக்கா? சுதந்திர இந்தியாவில் எந்த ஒரு ஆட்சியாளரும் அரிசியின் மீதும் கோதுமையின் மீதும் என்ன போடல? வரி போட்டதே கிடையாது. சுதந்திர இந்தியாவில் எந்த அரசாங்கமும் போடல, பிஜேபி அரசாங்கம் போடுது. அது கேட்டால் பிஜேபி ஆட்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை அது பிராண்டடுக்கு தான் அப்படின்னு. எனக்கு வரும்போது லூஸாக வரலாம், ஆனால் ஒரு ரைஸ் மில்லில் எவ்வளவு அரைக்கிறான்னு பார்த்து அவ்வளவுக்கு வாங்கிடுறோம். எனவே எனக்கு லூஸாக வருதா மூடையாக வருதாங்கிறத பற்றி கவலை இல்லை, அதுக்கு வரி கட்டுறோம். நீங்கள் உங்கள் பற்பசையில் உங்கள் பேஸ்ட்டில் உப்பு இருக்கான்னு கேட்குறது மாதிரி நம் எல்லோருடைய சொத்திலும் வரி இருக்கிறது. ஒவ்வொரு பருக்கையிலும், ஏன்னா ஒவ்வொரு பருக்கையிலும் ஒரு இது யாருக்கானது என்று எழுதியிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஒவ்வொரு பருக்கை சோற்றிலும் இந்த வரி, ஜிஎஸ்டி வரி என்பது விதிக்கப்பட்டுத்தான் நாம் சாப்பிடுகிறோம். எனவே அவங்களுக்கு சாதாரண மக்களை பற்றி எந்த காலத்துலையும் கவலை கிடையாது. எனவே அவங்க வாய்ப்பு இருந்தால் பொது விநியோக முறையை அழிச்சிருவாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் இதர கட்சிகளுக்கும் பிஜேபிக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, மீதி எல்லா கட்சிக்கும் தொழிலாளர் அணி இருக்கும், விவசாய அணி இருக்கும், இப்படியெல்லாம் பல அணிகள் இருக்கும். ஆனால் பிஜேபி என்பது அது ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் அணி. எனவே நீங்கள் பிஜேபியை பற்றி பேசுகிற போதெல்லாம் ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்குதுங்கிறத பற்றி தான் நீங்கள் பேசணும். எனவே இதர கட்சிகள் மாதிரி வச்சுப்பேன். ஆர்எஸ்எஸ்க்கு டெமோக்ரஸியை பற்றி என்ன அபிப்பிராயம் இருக்குது? அதனுடைய தலைவர் சாகிற போது அடுத்தவரை என்ன எழுதி வச்சுட்டு போகிறாரோ அவர் தான் தலைவர். அவங்க தேர்தலை வச்சதுனால கண்ட பயலும் பொறுப்புக்கு வந்துடுறான்னு அவங்க எழுதி வச்சுருக்காங்க.
தெரியுமா உங்களுக்கு? ம். அவங்களுக்கு தேர்தலில் நாட்டம் கிடையாது. தேர்தல் கூடாது என்பவர்கள். அதாவது ஒரு என்ன அறிவும் திறமையும் நேர்மையும் தன்னலம் உள்ள தன்னலம் கருதாத ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஆலோசகர்களை வச்சுக்கிட்டு நாட்டை ஆளலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அபிப்பிராயம். கூட்டாட்சி தத்துவம் பிரிவினைவாதம் என்பது அவர்களுடைய அபிப்பிராயம். ஸோ நீங்கள் இதையெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா தான் 100 நாள் வேலையை பற்றியும் கவலை இல்லை, எல்லாத்துக்கும் வேலைங்கிறத பற்றியும் கவலை இல்லை. அதெல்லாம் அவங்க தேர்தலுக்காக ஏமாத்துறதுக்காக அவங்க எடுப்பாங்களே தவிர யதார்த்தத்தில் அவர்கள் செய்ய மாட்டாங்க. நிறைய விஷயங்களை பகிர்ந்தீங்க தோழர். மிக்க நன்றி.